பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி என்பது தவறான தகவல் என்று கூறியுள்ள வாசன், காமராஜரை முன்மொழியாமல் யாரும் ஆட்சிக்கு வர முடியாது என்று தெரிவித்துள்ளார். முன்னாள் மத்திய அமைச்சர் வாசன் சனிக்கிழமை அன்று தனது சென்னை ஆழ்வார்பேட்டை அலுவலகத்தில் தனது இயக்கத்திற்கான வலைதள வசதியை துவக்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த வாசன், தமிழகத்தில் காமராஜரை முன்மொழியாமல் யாரும் ஆட்சிக்கு வர முடியாது என்றார். பாரதிய ஜனதாவுடன் கூட்டணியா என்று நிருபர்கள் கேட்டபோது, அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்றும் 5 மீனவர்கள் மீட்கப்பட்டதில் அனைவருக்கும் பங்குண்டு என்றும் வாசன் கூறினார். மீனவர் பிரச்சனையிலே யாரும் தனியாக அவர்கள் வீடு திரும்பியதற்கு வெற்றியை தேடிக்கொள்ள முடியாது. அனைத்து கட்சிகளுடைய தொடர் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், பத்திரிகையாளர் சந்திப்பு, மத்திய அரசை சந்தித்து வலியுறுத்தியது, இதனுடைய வலுவே மீனவருடைய விடுதலைக்கு அடித்தளம் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். தமிழக வரலாற்றிலே பெருந்தலைவர் காமராஜர் பெயர் இல்லாமல் இனிமேல் அரசியலே கிடையாது என்பதை ஆணித்தனமாக குறிப்பிட விரும்புகிறேன். பாஜகவோடு இணைவதற்காக கூட்டணி வைப்பதற்காக புதிய இயக்கத்தை கண்டிருப்பதாக அரண்டவர்கள் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்று கூறுவோம். அதை போல எங்களை பற்றி தொடர்ந்து தினந்தோறும் பேசிக் கொண்டிருப்பதனால் அந்த இயக்கம் வளரும் என்று நினைத்தால் எங்களை பற்றி பேசலாம். முன்னாள் காங்கிரஸ் தலைவர் ஞானதேசிகன் தலைமையிலான குழு டெல்லி சென்று கட்சியின் பெயரை பதிவு செய்யும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் வாசன் தெரிவித்துள்ளார்.